ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் ஒரு வழியாக இப்போது இந்த லேடிஸ்க்கான குடுமிப்பிடி சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது சாண்ட்ரா வந்து ஒரு வியானா கிட்டேயும் சரி, ரம்யா ஜோக்கிட்டேயும் சரி ஒரு விஷயத்த அப்போ சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் வந்து பிரஜின் மேலே ஆசைப்படுறாங்க, பிரஜின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க, அந்த மாதிரி சம்திங் ஏதோ சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே வரும்போது இந்த விஷயத்தை திவ்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் சாண்ட்ரா உங்களை பற்றி சொன்னாங்க, நீங்கள் சாண்ட்ரான்னு தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் திவ்யா கணேஷ் வந்து அப்போ அந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறமேல அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு அந்த விஷயத்தை பற்றி. அப்புறம் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாண்ட்ராக்கிட்டே வந்து இது சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பழையபடி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நல்லா ஒன்று விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சாண்ட்ராவும் பிரஜினும் உள்ளே இருந்தப்போ பிரஜினை வந்து கன்வென்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு என்ன அப்படின்னு சொன்னாங்க, இந்த வீட்டிலேருந்து யார் இப்போ வெளியேற நினைக்கிறீங்க, யார் நீங்கள் தொடர நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சாண்ட்ராவை வெளியேற நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கார்டும், திவ்யா கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு ஒரு க்ரீன் கார்டும் கொடுத்துருப்பாரு. அப்போ கூட அவர் வந்து என்ன நினச்சி கொடுத்தாரோ தெரியல. ஆனால் திவ்யா வந்து ஒரு அண்ணான்னு சொல்லிட்டு தான் பிரஜின் கூட பழகிட்டே இருக்கும். பிரஜின் வந்து வெளியில் வந்த அப்புறம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் சாண்ட்ரா திவ்யா 3 பேருமே அவ்வளோ க்ளோஸு. ஏன்னா பிரஜினும் சரி திவ்யா கணேஷும் சரி 2 பேருமே விஜய் டிவியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரே கப்பில் காஃபி குடிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனால் எங்கள் 3 பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ சாண்ட்ரா திவ்யாவை பற்றி ஏதோ ஒன்று பிரஜின் கிட்ட அப்போவே ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுதான் அப்படியே சின்னதாக இருந்தது. இப்போ வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு சாண்ட்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாண்ட்ரா வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருவேளை அந்த கார் டாஸ்கில் எல்லாரும் சொல்கிற மாதிரி சாண்ட்ரா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்களோ, ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போயிருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோண வச்சிருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கலாம், எவிக் பண்ணியிருந்துருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரெட் கார்டு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே நல்லா தெரியும். அந்த அளவுக்கு வாங்கி கொடுத்துருங்க. நீங்கள் தாராளமாக எவிட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பண்ணின பிஹேவியர் வந்து தப்பு தான், கண்டிப்பாக கிக் பண்ணினது தப்பு தான். ஆனால் அந்த விஷயத்தை சாதகமாக யூஸ் பண்ணி சாண்ட்ரா எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத திவ்யா இப்போ யோசிச்சு பார்த்து அதை கேட்டேட்டாங்க சாண்ட்ரா கிட்ட. சாண்ட்ரா எப்பயும் போல் இது பண்ணியிருக்கிறாங்க, அழுகாத சமாளிச்சிருக்கிறாங்க. கானா வினோத் வெளியில் போகும்போது முன்னாடி சாண்ட்ராவும் அரோராவும் நைட்டு என்ன பேசிட்டுருக்காங்கன்னு தெரில. ஆனால் அதுபடி தான் அரோரா என்ன பண்ணியிருக்குது, போய் கானா வினோத் கிட்ட இந்த மாதிரி வீக்கெண்டில் எவிக்ட் ஆகிறவனுக்கு எதுவுமே கிடைக்காது, ஆனால் இந்த கேஷ் பாக்ஸோட இப்போ வீக்கெண்டுக்கு முன்னாடி எவிக்ட் ஆகிறவனுக்கு தான் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணி அது சக்ஸஸும் ஆகிடுச்சு. கானா வினோத் அமௌண்ட்டோட சேர்த்து வெளியில் போயிட்டாரு. ஆனால் சாண்ட்ரா வெளியில் போகும்போது நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலடா, நீ தானே டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிப்பு மலையே பொழிஞ்சிருக்காங்க. அப்போவே ஒரு லுக் விட்டுட்டு தான் போயிருப்பார் கானா வினோத். என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சிருப்பாரோ தெரியல. ஆனால் சாண்ட்ரா வந்து தன்னுடைய சொந்த புருஷனையே ஒரு ஃப்ரெண்டு கூட வச்சு இப்படி தப்பாக பேசுனது சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. இந்த உண்மை தெரிஞ்சு திவ்யா இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.